ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா சென்னையில் ரொம்ப ஃபேமஸான இடம் ரிச்சி சீட்டுக்கு போக போகிறோம். அங்கே போய் எனக்கு ஆக்சுவலாக ஒரு பிசி அசம்பிள் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே போய் கொட்டேஷன் நிறைய வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு போய் இன்னைக்கு என்ன ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில் அங்கே போய் பார்க்கலாம். எங்கூட என் ஃப்ரெண்டு தினகரன் இருக்கான். அவன் தான் நம்மளை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துக்கணும். சேர்த்துவானு தெரில. சரி, அங்கே போயிட்டு உங்களுக்குலாம் மீதில் அப்டேட் பண்ணுறேன். அங்கே ஒவ்வொரு கடையாக போய் கொட்டேஷன்லாம் வாங்கலாம். சரி, என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு தெரில. இந்த கொரோனா வைரஸால் ரேட்டு வேறு ஏறிச்சுன்னு சொல்கிறாங்க. அதுவும் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். போய் பேர் முட்டிட்டு விட்டுருவாங்க. போ 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 மாப்பிள்ளைங்க நெய் பிஸ்கெட் இருந்துச்சா, சாப்பிடணும் மொழியா இருக்குடா. அங்கடா கார்ல வச்சுக்கிட்டான்டா பையன். என்னது சேர்றா அளவுடுறா காமெடிடா. இதான் சாந்தோம் சர்ச், ஓல்டஸ்ட் சர்ச். 1606லயே கட்டிட்டாங்க. சரியா சொல்ல போனா 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சர்ச். பெரிய சர்ச் தான். சர்ச்ன்டா மாப்ள, சாரிடா. இது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பா தான் இருக்குது. இந்த சர்ச் பாத்தீங்கன்னா சர்ச் சர்ச் இல்ல சர்ச் சொல்லிட்டேன் நான் போதுதான். சரி, இது டேய் மாப்ள நெய் பிஸ்கெட் வண்டி போச்சுடா, சாப்பிடலாம்டா. எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல் இருக்கு. அந்த மாதிரி கேக்குறேன் நான். சுத்திக்கிட்டே இருக்கிறதா மேல தெரியலையடா. டே இதுடா அந்த கலங்கரை விளக்கம்னு சின்ன வயசுல படிச்சிருக்கோம்ல, லாங்ல இருக்கணும் கூட லைட் அடிச்சு காமிப்பாங்க. ஏன்னா இந்த போட்ல போறாங்கல்ல, இந்த போட்ல வராங்க அப்படியே சென்னை நோக்கி, அவங்களுக்கு வந்து வழி தெரியாம காணாம போயிருவாங்க. லைட்டை பார்த்தா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியல தெரியல சமாளிச்சுட்டு இருக்கேன். மறுபடியும் அப்படியே நிறுத்து. நான் கேட்டு பதில் தெரியல. இப்படிதான் இன்டர்வியூல சொல்லுவேன். அது மாதிரிதான். மொட்டைக்காடா? டேய் மெரினா பீச்ரா அது. இதை போய் மொட்டைக்காடுன்ற என்ன இருக்குதாங்க? டேய் மாப்ள போட்றாதடா எங்கேயாவது பார்த்து போடா. நேப்பியர் பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் சொன்னடா. அது அந்த லெஃப்ட் இதான்டா இந்த லெஃப்ட் தான்டா விடுறான். இந்த ரோட்டுக்குள்ள விட்டுனா ஒரு பையன் இருக்க மாட்டான். நான் வேணா சொல்றேன், இந்த ரோட்ல ஒரு பையன் இருக்க மாட்டான். இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த ரோட்ல. ஆனா இந்த லெஃப்ட்டுக்குள்ள விட்டா ஒருத்தன் இருக்க மாட்டான். நாம மட்டும் தான் போக போறோம். நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? ஒரு பையன் இல்லையா ரோட்ல? பாருங்க ஒரு பையன் இல்லை. ஆனா ஒருத்தன் போயிட்டான். ஒரு பையன் இல்லை. ஸ்மூத்தா போதா? ஏன்னா ஏரியா அப்படி. இங்கெல்லாம் வந்து எம்எல்ஏ மினிஸ்டர் அந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கானுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொன்னாங்க. அவங்களாம் இருக்கனால இந்த ஏரியா கொஞ்சம் எப்பயுமே காலியா வெறிச்சோடி தான் இருக்கும். எது இதாண்டா அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இதுக்கு ஆப்போசிட்ல தான் ரிச்சி சீட். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இந்த இடம் இருக்கு பாருங்க, இதுதான் ரிச்சி சீட். இந்த பக்கம் உள்ள சிக்னலை தாண்டின உடனே வர இந்த இடம் ஃபுல்லாவே ரிச்சி சீட்டு தான். அங்கே தேவையான மொபைலுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகட்டும், மற்ற லேப்புக்கு தேவையானது, பிசி அசம்பிள், எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்டும் கொஞ்சம் ரொம்பவே விலை கம்மியாக நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஆனால் என்ன ஒரிஜினலாக தான் தெரியாது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். இங்கே நிறைய கிரே ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குன்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் பில்லோட வித் வாரண்டியோட தான் வாங்க போகிறோம். இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுமே சிபியூக்கு தேவையான ஒரு 8 பார்ட்ஸுமே நம்ம அவ்வளோதான் அப்படி தான் வாங்க போகிறோம். அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இஷ்யூ வந்தால் கடைசியில் நம்ம திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே பைக் பார்க் பண்ண இடம் கிடையாது. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம போகிறது. வந்து ஏதோ அந்த ஸ்டோரு. சரி, வண்டி எங்கேயாவது பார்க் பண்ண இடம் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். பூட்டியிருக்கா எல்லாம் 4 மணி வரைக்கும் கடை இருக்குன்னு தானே சொன்னானுங்க. அதை நம்பி தான் வந்து கடை ஓப்பனில் தான்டா இருக்குது. கடை ஓப்பனில் தான் இருக்குது. இந்த கடைக்கு தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு போய் கேட்டுப்பா. மற்றபடியே ஜூஸ் கடை இல்லை, பக்கத்தில் இருக்கலாம். இதான் அந்த கடை. என்னது இந்தியா நெட்வொர்க். இந்த கடைக்குள்ள தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க எல்லாம் வீட்டில் பார்க்கலாம். அண்ணா பிசி பில்டுக்கு இந்த பசீர் அப்துல்லா யாரையும் பார்க்க சொன்னாங்க. எங்கே இருக்காங்க? ஓகேண்ணா, கொட்டேஷன் அது லைட் எரியும்ண்ணா. இதில் நல்லா தான்டா இருக்கு. RGB லைட்டோடையா? சரி ஓகேண்ணா, இதே கன்ஃபார்ம்ண்ணா. மவுஸோட சேர்த்து தானே, இதே முடிச்சுக்கலாம். சரி, அப்புறம் வேற என்ன இருக்கு? கேபினெட் எதுவும் பெஸ்ட்டாக சொல்லணும்.
அது நான் ஆன்டெக் தான் பார்த்துட்டு போனேன். NX 200 அதில் கரெக்டாக இருக்குமா, நல்லா கூலிங் தாங்குமா இந்த ப்ராசஸருக்கு இந்த இதுக்கு? ஃபேன் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நீங்கள் அதை கேபினட் கொஞ்சம் பட்ஜெட்லேயே பண்ணிக்கலாம். நம்ம கேபினட் அதே போட்டு 2 ஃபேன் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சரி ஓகே போட்டுக்கிறேன். பவர் சப்ளை இது கூலர் மாஸ்டர் போட்டுருவா. என்ன ரேட் வருது? 650 வாட்ஸ் போடுவோம். 4150 ரூபா வரும். 1150 ரூபாயா? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இது 550 போகுதுன்ற மாதிரி சொன்னீங்க போன டைம். ஃபியூச்சரில் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணலாம், கிராஃபிக் கார்டு அப்கிரேட் பண்ணலாம், அப்போ ஒரு வாட்டி நம்ம மாற்ற தேவையில்ல. சரி ஓகே. ஒன்ஸ் போடுறது 1000 ரூபா, 550 3750 ரூபா, கரெக்டு 4150 ரூபா. ஸோ நீங்கள் இதுவே எடுத்துக்கணும். சரி ஓகே, நான் அதே போட்டு விட்றேண்ணா. இந்த வரைக்கும் நோக்கிங் பார்த்துட்டு மதர் போர்டுக்கு நமக்கு ஒய்ஃபை ப்ளூடூத் வாங்க தேவையில்லை தானே, இன்பில்ட்டாக வந்துடும் தானே? ஓகே, அதனால தான் நான் மாற்றினது. ஏன்னா அதுக்கு வேறு தனியாக வேறு ஒரு ஸ்பெண்ட் பண்ணும், செலவு பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நான் முதல்ல டாமஹாக் மேக்ஸ் தான் பார்த்தேன், அதை விட அது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவீங்கன்னு நினச்சா அதுக்கப்புறம் அப்படியே கேமிங் ப்ரோன்னு மாற்றிடுவோம். அதான் V415 சொன்னோன்னே மேக்ஸிமம் நிறைய பேர் டாமஹாக் தான். சரி, எது பெஸ்ட்? இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டா? அதுக்கு இதுக்கு ஒய்ஃபை ப்ளூடூத் அப்கிரேட் அவ்வளோதான். எதுனா வாங்கலாம்? டாமஹாக்கே போட்டுக்கிட்டா இல்லை கேமிங் ப்ரோ கார்பனேஷன் உங்களுக்கு ஒய்ஃபை ப்ளூடூத் அப்கிரேட் இருக்குது. சரி ஓகே, இதில் வேறு டைப் சி வேறு இருக்குது, சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஒய்ஃபை ப்ளூடூத் வாங்குறீங்கன்னா 3000 ரூபா. அதான் இந்த அளவுக்கு ஸ்பீடு இதுலேயே கிடைக்கும் தானே? இது ஸ்பீட் அதிகம் இல்லை, இது நான் நெட்டில் பாட்டு தான் வந்தேன் இந்த பிராண்டுக்கு. ஏதோ வந்து 1.7 ஏதோ சம்திங் ஏதோ GB/s தான். ஆனால் இதுவும் அதே தருதுன்னு போட்டிருந்தாங்க. பட் இதில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். தனியாக போகிறனால கரெக்ட் கெப்பாசிட்டர் கொடுத்து யூஸ் பண்ணுறோம். சரி, நம்ம இதுலேயே இதே போதும், இதிலே பண்ணி நமக்கு தேவையான ஃபீஸிபிலிட்டி டிப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ப்ராசஸர் 3700X எல்லாமே வித் சீலோட தான் இங்கே இருக்குது. இப்போ அசம்பிள் பண்ணுறதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்க்கலாம். ஜி நம்மளுக்கு எல்லாமே வந்துருச்சுல, ஷாப் கார்டு எல்லாம். சரி ஓகே ஜி, நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். பே பண்ண எங்கே பண்ணும்? ஓகே ஓகே. யாரு எக்ஸ்பீரியன்ஸ்? டியோவா பேரு? டியோவா? ஷோரூம் கூட எனக்கு பெருசாக இல்லை. ஜி என்ன கேமரா வளைஞ்சிருக்கு? இல்லை சூப்பர் எல்லாம் தெரியுற மாதிரி பண்ணிருக்கேன். அது ஒரு மோடுன்றீங்க இங்க பாக்குறதுக்கு கேமரா புழுத்தாச்சி பிள்ளை மாதிரி இருக்கு. அந்த மோடு அப்படி அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஏங்க ரெக்கார்ட் ஆகுங்க, எல்லாம் கேமரா எல்லாம் தான் ரெக்கார்ட் ஆகும். இல்லை இல்லை, அதெல்லாம் பின்னாடி மியூசிக் போட்டு எல்லாம் நீங்க எல்லாம் தூக்கிடலாம், பீப் போட்டுடலாம். பீப் போட்டுறீங்களா? பாட்டு பாடுறீங்க நல்லா, சீரியஸா போயிடலாம். போங்க சீக்கிரம். சூப்பர் சிங்கர் எல்லா சிங்கருக்கும் போயிட்டு சூப்பர் சிங்கர் போயிடுவாங்க. அப்புறம் சூப்பர் சிங்கர் ஜட்ஜா போயிருக்கேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பயங்கரமான வாய்ஸ்ல ஒரு டியூன் இருக்கு. ஆங்கரா வேற போயிடலாம். ஆங்கரா போறீங்களா? இல்ல ரெக்கார்ட்லாம் பண்ணல. இல்ல ரெக்கார்ட்லாம் பண்ணல, சும்மா அப்படியே டைம் வரப்போ அதெல்லாம் வராது வீடியோக்குள்ள. சரி, அப்புறம் வேற இப்படி சொல்லி ஏமாத்தி விட்டு நான் உங்களை வச்சு ஃபேமஸ் ஆயிடும்ல. அதெல்லாம் இல்ல, நம்ம இதெல்லாம் போட மாட்டோம். நம்ம சும்மா டிக்கெட்டிக்கலா போடுறோம். இங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காஸ்டியூம்ல இருக்கீங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஒருத்தர் லுங்கி கிட்டி அந்த போறாரு, இன்னொருத்தர் 3 போட்டு முன்னாடி பார்த்தா அங்க போனா சண்டே எல்லாம் 2 ஜி
இல்ல சொல்றேன், நான் தான் சொன்னேன், சும்மா ஜாலியா தானே சொல்றோம். கரெக்டா நானே ரூம்ல லுங்கி போட்டு தாங்க இருப்பேன். எப்பயுமே லுங்கி தான். எனக்கு வெளியே இந்த மாதிரி பாருங்க, இப்ப கூட பாருங்க, இவன் பாருங்க நாங்களாம் பாருங்க. இல்ல இப்ப ட்ராக் போட்டிருக்கோம், நடந்து வர முடியல ரோட்ல. வரலாம், தப்பு கிடையாது. அப்படிதான் நடக்கலாம், தல தப்பு கிடையாது. கடைக்கு வரும், கடைக்கு வரலாம், அதனாலதான் வாங்கிட்டோம்ல. பொருள் வாங்கலாம், இங்க அழுக்கா இருந்துச்சு, அதனாலதான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன். கவர் பண்றீங்க, இதுல இடிச்சிருவோம். கிராஃபிக் எடுத்தாங்க, அதெல்லாம் இடிக்காது. கோபுரத்தாங்க உள்ள விட்டே எடுக்கலாம் போல ஜாலியா. சொல்லி அனுப்புங்க கடைசியா. சிரிக்கிறீங்க. நல்லபடியா போயிட்டு அடுத்து எதுனாலும் இங்கேயே வரோம். கண்டிப்பா வேற வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. எதுக்கு வராம இருக்க வரைக்கும் நல்லதுதான். எல்லாம் எடுத்துட்டு போறோம் மொத்தமா, ஃபுல் பேக்கையும். கைஸ், நான் பிப்ரவரி 2020 எண்ட்லயே வந்து, அதாவது கொரோனாக்கு முன்னாடியே நான் அந்த பிசி அசம்பிள் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் யூசேஜ்க்கு அப்புறம் தான் அந்த வீடியோ நான் அங்கே அப்லோடு பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு பெருசாக மேஜர் இஷ்யூ எதுவும் வரல. எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த சிஸ்டம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எனக்கு பர்சனலாக அந்த கடையில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணாங்க. அதே சமயத்தில் நமக்கு ஆன்லைன் ப்ரைஸை விட இங்கே ரிச்சி ஸ்ட்ரீட்டில், அதுவும் இந்த கடையில் அந்த ஒயாசிஸ் கடையில் வந்து ரொம்பவே கம்மி ப்ரைஸுக்கு கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஒரு அரௌண்ட் 15,000 கிட்ட கம்மி ஆச்சு. பட் அதான் ஆன்லைன் அப்போ ஆக்சுவல் ரேட்டு. இப்போ மேபி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். மேபி கொரோனானால எல்லாமே வந்து எல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். சரி, நம்ம இன்னொரு லாக்ல இன்னொரு இடத்துல நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பை.